பித்தாகரஸ் தேற்றத்தை வந்து பௌதியன் தேற்றம்னு சொல்லலாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். இந்த 5 மார்க்ஸில் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டும் இந்த படம் மட்டும் வரைஞ்சாவே நமக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒரு நம்ம அந்த கான்செப்ட் என்னென்னா, ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கணும், அதுக்கு 3 பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் கர்ணம், மீதி 2 பக்கம் வந்து எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம்ன்ட்டு நீங்கள் முக்கோணவியலை படிச்சிருப்பீங்க. அந்த கான்செப்டை தான் இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ இதில் எது கர்ணம் அப்படிங்கும்போது பிசி தான் கர்ணம், மற்ற 2 பக்கம் ஏபி ஏசிங்கிறது மற்ற 2 பக்கங்கள். ஓகேவா? அப்போ கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களுக்கு சமமாக இருக்குன்னு இருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம கான்செப்ட் வந்து நிரூபிக்க என்ன பண்ணோம், கர்ணத்தின் வர்க்கங்கும்போது பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற இரு பக்கங்கள் யார், ஏபியும் ஏசி, அவங்க வர்க்கங்களோட கூடுதலுக்கு சமம் சொல்லியிருக்கனால ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் அவங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த படம் நிரூபணனுங்க அதை கொடுக்கப்பட்டது என்னென்னா, முக்கோணம் ஏபிசியும் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது செங்கோண முக்கோணங்கிறதுனால அதை மட்டும் எழுதிக்கிறோம். முக்கோணம் ஏபிசி கோணம் ஏ ஈக்குவல் 90 டிகிரி என்ன நிரூபிக்கிறோங்கிறது எழுதிட்டு நம்ம இதை நிரூபிக்கிறதுக்கு சிலதை அமைக்கணும். என்ன அமைக்கணும்னா, ஏலேருந்து டி ஒரு ஏலேருந்து ஒரு செங்குத்து கோடு பிசிக்கு வரைகிறோம். அப்போ ஏடிங்கிற கோடு ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி, இதை மட்டும் எழுதினாவே நமக்கு 3 மார்க் கிடச்சிரும். ஓகேவா? மீதி 2 மார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ஆனால் நம்ம பார்க்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி நமக்கு தோணும். அது என்னென்னா, நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த முக்கோணத்தை நம்ம 2ஆக பிரிச்சிட்டோம். அந்த ப்ளூ கலர் கோடு பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சிருச்சா, பெரிய முக்கோணத்தை 2 முக்கோணமாக சின்ன பீஸாக போட்டாச்சு. இப்போ பெரிய முக்கோணத்தோட இந்த சின்ன முக்கோணத்தை கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெரிய முக்கோணம் ஏபிசியோட ஒரு சின்ன முக்கோணம், ஏன்னா 2 சின்ன முக்கோணம் இருக்கா, ஒரு சின்ன முக்கோணத்தை எடுத்துட்டோம். அந்த முக்கோணம் யாருன்னா ஏபிடி, இந்த முக்கோணத்தை எடுத்துருக்கோம். இப்போ கம்பேர் பண்ணுறோம். சின்ன முக்கோணத்தை வரைஞ்சிட்டு சின்ன முக்கோணம் மாதிரியே பெரிய முக்கோணத்தை நம்ம மாற்றி அமைக்கிறோம். ஓகேவா? அதே ஷேப்பில் இருக்கிற மாதிரி. இப்போ சின்ன முக்கோணம் எப்படி இருக்குது, இந்த சைடு திரும்பி இருக்குது, இப்படி திரும்பி இருக்குது. அந்த முக்கோணத்தை வரைஞ்சிட்டு பெரிய முக்கோணத்தை வரைஞ்சிட்டு இங்கே பேர் கொடுக்கணும். இவங்களுக்கு அழகாக பேரோடு இருக்குது, இங்கே படத்தில் பேரோடு இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பெரிய முக்கோணத்துக்கு யார் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா இப்படி இருக்க முக்கோணத்தை இந்த மாதிரி ஷேப்பில் மாற்றிருக்கோம். நான் என்ன செய்கிறேன், இங்கே 2 முக்கோணத்துக்கும் பொதுவான கோணம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பி. நான் முக்கோணம் ஏபிசி இந்த இதில் கம்பேரிங்கில் பாருங்களேன், முக்கோணம் ஏபிசி ஏபிடின்னு இருக்குது. அப்போ 2 இதில் எழுத்துக்களில் பி வந்து 2லேயுமே சேமாக இருக்குது. மிஸ் ஏவும் சேமாக இருக்குன்னு நான் சொல்லாதீங்க. நம்ம வந்து ஒரு குறுங்கோணத்தை தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதனால் நான் வந்து இந்த இடத்துல பியை வந்து பொதுவாக எடுத்துக்கிறேன். அப்போ இங்கேயும் பி இருக்குது, அதே ஷேப்பை இங்கே பியை போட்டுக்கணும். அடுத்த டிங்கிறது இங்கே என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்குது. நம்ம இந்த பெரிய முக்கோணத்தில் யார் 90 டிகிரினா ஏ தான் 90 டிகிரி, அதனால் ஏ பேரை போட்டுக்கிறோம். மீதி யார் இருக்கா, இங்கே பிடி போட்டாச்சு. இந்த முக்கோணத்தில் பிடி வந்துச்சு, மீதி இருக்கிறது ஏங்கிறது நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சாச்சு. இதில் யார் இருக்கான்னா ஏபிசியில் பியும் ஏவும் வந்துச்சு, மீதி இருக்கிறது சி. இப்போ படத்துக்கு பேரும் கொடுத்துட்டோம். பேர் கொடுத்தோன்னா இப்போ கம்பேர் பண்ணுறோம். 2லேயுமே பொதுவான இந்த 2 படத்துலேயும் பொதுவான கோணம் வந்து பிங்கிற கோணம். அப்புறம் இங்கே டிங்கிறது 90 டிகிரி, இங்கே ஏங்கிறது 90 டிகிரி அப்படிங்கிறத இங்கே எழுதிட்டோம். 2 சமங்கிறது எழுதுகிறோம். எப்படி எழுதுனேன் பாரு, இங்கே டிங்கிற கோணம், இங்கே ஏங்கிற கோணம் எழுதிட்டு இந்த முக்கோணத்தில் மீதி டியை விட்டுட்டா மீதி 2 பேர் இருப்பாங்க, அவங்கள முன்னாடியும் பின்னாடியும் போட்டுடணும். அப்போ யார் ஏ பின்னு போட்டுட்டேன். அதேமாதிரி ஏக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆள் போடணும். யார் பி சி, அவங்க பேரும் போட்டு ஈக்குவல் 90 டிகிரி. ஒரு முக்கோணத்தில் 2 இது சமம், 2 கோணங்கள் சமமாக இருந்தாவே 3ஆவது கோணமும் சமம். அப்போ இது 2ம் சர்வசம முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு, நம்ம சர்வசம முக்கோணத்துக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த பக்கங்களோட விகிதங்கள் வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் நான் என்ன செஞ்சேன், 2 முக்கோணத்துலேயும் எடுத்துக்கிறேன். நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் இந்த மாதிரி லெட்டர் வேணும். நான் இப்போ எடுத்துக்கும் போது ஒன்று ஏபி இருக்கா ஏசி இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே பார்க்கும்போது ஏபிங்கிற பக்கம்தான் இருக்குது. அப்புறம் பேசுகிறேன். ஏபிங்கிற பக்கம்தான் சமமாக இருக்குது. அந்த பக்கத்தை மட்டும் நான் 2 முக்கோணத்தை ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்கிறேன். இங்கே இது ஏபி, இங்கே இது ஏபி. அப்போ அதுக்கு பொருத்தமான பக்கத்தை இங்கேயும் நான் இங்கே ஒரு கோடுனா இங்கே ஒரு கோடு, ஏன்னா அப்போ தான் இவங்க 2 பேர்த்தையும் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே மாதிரி நான் கோடி கழிச்சுக்கிறேன். அதேமாதிரி இங்கே ஏபிங்கிறதுனால இதுக்கு பொருத்தமான பக்கம் இது.
இங்கே 2 கோடு போட்டு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் 2 கோடு போட்டிருக்கேன். அதே தான் இங்கேயும் போட்டுக்கிறோம். இப்போ பெரிய முக்கோணம் பை சின்ன முக்கோணம்னு எழுதணும். இங்கே பெரிய முக்கோணத்தில் வந்து இங்கே ஏபி எடுத்துக்கிட்டால் அதுக்கு கீழே சின்ன முக்கோணத்தில் அதுக்கு எதிர்க்கில் இருக்க யார் பிடி, அதாவது ஏபி பை பிடி ஈக்குவல் டு. அதே மாதிரி பெரிய முக்கோணத்தில் இந்த பக்கத்தை எடுத்துட்டால் சின்ன முக்கோணத்தை இதை போடணும். இப்போ பிசி பை ஏபி குறுக்கு பெருக்கல் பெருக்கிறேன். அப்போ வந்து ஏபி இன்ட்டு ஏபி ஈக்குவல் டு பிடி இன்ட்டு பிசி. இப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு பிசி 1ன்னு ப்ரூவ் ஆகிடுது. இதே மாதிரி இந்த சைடு நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த பக்கம் இந்த 2ஆவது பிக்சரில் இந்த முக்கோணம் இருக்கா, அந்த முக்கோணத்தை இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேர் அங்கே என்ன பேர் இருக்கோ அதே பேர் போட்டுக்கிறேன். இப்போ பெரிய முக்கோணத்தை அதே ஷேப்பில் வரைஞ்சிட்டு பேர் குறிக்கணும். இங்கே பொதுவான கோணங்கும்போது சி தான், ஆனால் ஃபஸ்ட்டு சி போட்டுக்கிறேன். அடுத்தது இங்கே டிங்கிறது 90 டிகிரிங்கும் போது பெரிய முக்கோணத்தை 90 டிகிரி யாருன்னா டி ஏ தான். டிக்கு மேட்சாக வருது ஏ. மீதி யார் இருக்கா பெரிய முக்கோணத்தில் பி மட்டும் தான், ஏன்னா ஏபிசியில் ஏவும் சியும் குறிச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிறது பி, அந்த பிஏ இங்கே போட்டாச்சு. இப்போ 2 முக்கோணத்துக்கும் பேர் கொடுத்துட்டேன். இதே மாதிரி தான் சி வந்து பொதுவான கோணம், இங்கே டி 90 டிகிரி, இங்கே ஏ 90 டிகிரி. அப்போ டி ஏன்னு போட்டுட்டு இந்த முக்கோணத்தில் மீதி இருக்க ஆளுங்க யாரோ அவங்கள எழுதிடும். இப்போ ஏங்கிற 90 டிகிரினா அதுக்கு மீதி இருக்கிறது பியும் சியும், அதனால பக்கத்தில் முன்னாடி ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க எழுதியாச்சு. டி 90 டிகிரினா அதுக்கு முன்னாடியும் பின்னாடி உள்ள பக்க எழுத்தை எழுதிடும், பிசி அப்படின்னு போட்டுக்கிறோம். சரி, இந்த இடத்துல ஏ வரும்பா, நான் மாற்றிடுறேன். புரியுதுங்களா? ஏன்னா இந்த இதில் வந்து டி குறிச்சிட்டோன்னா மீதி இருக்க எழுத்துக்களை வந்து நம்ம முன்னாடியும் பின்னாடியும் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏடிசின்னு வந்துடும். அப்போ இந்த 2 முக்கோணமும் எப்படி ஆயிடுச்சு, 2 கோணங்கள் சமமாக இருக்குன்னா 3ஆவது கோணம் சமம், அதனால் இதுவும் சர்வசம முக்கோணம். இதோட பக்கங்களின் விகிதம் சமம்ங்கிறனால நான் யாரை இங்கே டார்கெட் பண்ணுறேன், ஏசியை டார்கெட் பண்ணுறேன். இந்த முக்கோணத்தில் ஏசி எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன், இந்த இடத்துல இருக்குது. இந்த முக்கோணத்தில் இந்த இடத்துல இருக்குது. அது 2க்கும் டிஃப்ரென்ஸ் குறிக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். இங்கிட்டு எந்த பக்கம் எடுக்கிறோமோ அதே பக்கத்தை தான் இந்த சைடும் எடுக்கணும். அதே மாதிரி இந்த முக்கோணத்தில் எந்த பக்கம் எடுக்கிறோமோ அதே முக்கோணத்தை தான் இந்த சைடு இருக்கேன்னா ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம், அதனால் ஒத்தங்கிறது ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே பெரிய முக்கோணம் பை சின்ன முக்கோணங்கிறதுனால பெரிய முக்கோணத்தின் பக்கம் ஏசி பை டிசி அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பிசி பை ஏசி எழுதியாச்சு. குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது ஏசி இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி. அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி. இதுக்கு பேர் 2ன்னு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணோம், இவங்க 2 பேர்த்தையும் கூட்டினா அந்த கர்ணத்தின் வர்க்கம் வரணும். அதனால் இந்த 2 பக்கங்களையும் நான் கூட்ட போகிறோம். ஆனால் 1 + 2ன்னு போட்டாச்சு. ஏபி ஸ்கொயருங்கும்போது ஏபி ஸ்கொயரோட வேல்யூ என்னவோ அதை இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் இங்கே எழுதிக்கிறேன். ப்ளஸ் போட்டு ஏசி ஸ்கொயர் போட்டு அதோட ஈக்குவல் கன்சர் யார் இருக்காங்களோ அவங்கள இங்கே எழுதிக்கிறேன். 2 பேர்த்தையும் கூட்ட சொல்கிறேன், கூட்டியாச்சு. இந்த 2 ப்ராக்கெட்லேயும் பொதுவானதை எடுத்து வெளில போட்டேன், மீதி இருக்க ஆளை உள்ளே போட்டேன். இப்போ பிடியை உள்ளே போட்டாச்சு, ப்ளஸ் டிசியை உள்ளே போட்டாச்சு. இவங்க 2 பேரையும் கூட்டினா என்ன வரும்னு பார்க்குறேன். உடனே படத்துக்கு போகிறோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிலேருந்து ஃபஸ்ட்டு பிடின்னு சொல்லியிருக்காங்களா, ஃபஸ்ட்டு பிலேருந்து டிக்கு போயாச்சு. பிலேருந்து டிக்கு போயிட்டோம். அப்புறம் டிலேருந்து சிக்கு போகிறோம். அப்போ இந்த ஃபுல் லைன் கிடைக்குது. இப்போ நடந்து போகிறீங்கன்னா பிலேருந்து டிங்கிற இடத்துக்கு போகிறோம், டிலேருந்து சிக்கு போகிறோம். அப்போ இப்போ எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கோன்னா பிலேருந்து சிக்கு போயிருக்கோம் தானே சொல்லுவோம். அதனால் இங்கே 2ஐயும் கூட்டினா பிசி கிடைக்கும்னு சொல்லியாச்சு. இப்போ பிசி இன்ட்டு பிசி என்னது, பிசி ஸ்கொயர். அப்போ இவங்க 2 பேர்த்தையும் கூட்டினா நமக்கு யார் கிடைக்கிறாங்க, பிசி ஸ்கொயர் கிடைக்கிறாங்க. அப்போ நம்ம எதை நிரூபிக்கணும்னு நினச்சோமோ அவங்கள நிரூபிச்சாச்சு. ஓகேவா? இவ்வளோ தான் பித்தாகரஸ் தியரம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மனப்பாடமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்தை வச்சே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இந்த தியரத்தை எழுதி 5 மார்க் வாங்கிடலாம். நமக்கு மார்க் வந்து அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்டேட்மெண்ட்டும் படம் மட்டும்தான் போடுற அளவுக்கு அறிவு இருக்குது அப்படின்னா அந்த இது போட்டு 2 மார்க் வாங்குங்க. இந்த நிரூபிக்க அமைப்பு கொடுக்கப்பட்டது எழுதி 1 மார்க் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3 மார்க்கு. இதை இல்லை நான் இது ட்ரை பண்ணி 2 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா படிச்சிருவேன்னா இதை படிச்சுக்கலாம். இப்போ சயின்ஸில் நம்ம வந்து நிறையா என்ன செய்கிறோம், பெரிய பெரிய கொஸ்டின் சோஷியல்லையும் சயின்ஸ்லேயும் படிக்கிறோம். நமக்கு 3 கொஸ்டின்ஸ் தான் மனப்பாடம் பண்ணுற மாதிரி மேக்ஸில் இருக்குது. அது 3 தேற்றம் தான். அதில் ஒரு தேற்றம் தான் இந்த பித்தாகரஸ் தேற்றம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் என்ன செய்யணும், இந்த இதை ஒழுங்காக படித்து எழுதி பார்த்து குரூப்பில் அனுப்புங்க. தேங்க்யூ.